ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடுன்னு சொன்னான்னா, இன்னைக்கு காலையில் இட்லியும் சாம்பாரும் வடையும். அப்புறம் மிதுனுக்கு என்னதுன்னு சொன்னான்னா ஃப்ரைட் ரைஸு, நேற்று உள்ள ஃப்ரைட் ரைஸ், நைட்டு வாங்கின ஃப்ரைட் ரைஸு அவன் சாப்பிடாம அப்படியே உறங்கிட்டாப்பா. அவனுக்கு ஃப்ரைட் ரைஸு கிண்டி கொடுத்துட்டு நாங்கள் இட்லியும் வடையும் வச்சு சாப்பிட போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் கிண்டியாச்சு, இப்போ சாப்பிடலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு, இப்போ இட்லி நாங்கள் கடையில் தான் வாங்கினோம். 4 இட்லி. சட்னி காணல, சட்னி ஒழிச்சிருக்கோ? ஆமாம், சட்னி ஒழிச்சிருக்கு. 4 இட்லி இலையில வச்சவா தட்டவா? ஓகே, அப்படியே பருப்பு வடையும் வாங்கியாச்சு. பருப்பு வடை செம்ம டேஸ்டில் இருக்கும். இட்லி கூட சாப்பிட்டா முருன்னு தான் இருக்குது. இப்போ நம்ம இட்லி வைக்கலாம். சரி, சாம்பார் வைத்து கொடுக்கலாம். சாம்பார் அவங்களுக்கு வீட்டில் காலையில் வைக்கலாம். சாம்பார் குழு குழு சாம்பார். இதில் என்னது கலந்துருப்பான்னு எனக்கு தெரியாது. அடுத்து நமக்கு ஒரு பார்சல், மொத்தம் 3 பார்சல் வாங்கினோம். அவங்க ஃப்ரைட் ரைஸ், நேற்று இருந்து ஃப்ரைட் ரைஸ் சூடாக்கி கொடுத்தேன்னு சொன்னான்னா அவன் தூங்கிட்டான். அதனால ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். 3 இட்லி நமக்கு. இதில் இலையோட சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட் இருக்கும். இலையோட வச்சு சாப்பிடலாம். சட்னி செம்ம டேஸ்டில் இருக்குது. சாம்பார் எப்படி இருக்கான்னு தெரில. இப்போ ஒரு வடையை வச்சு சாப்பிட வேண்டியதுதான். யாருக்கெல்லாம் வடை வச்சு சாப்பிட பிடிக்கும்? எனக்கு சோத்து கூட வடை வச்சு சாப்பிட பிடிச்சி, இட்லி கூட வடை வச்சு சாப்பிட நல்லா பிடிச்சி. இப்போ இட்லியை எடுத்து இப்படி பெரட்டு போட்டு, சாம்பார் சட்னி கூட இப்படி பெரட்டு போட்டு வடையை பிச்சு சாப்பிட்டான்னா செம்ம டேஸ்ட். அப்படியே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரைட் ரைஸு. செம்மையே தின்னுடு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் இப்போ எங்கே வந்துருக்கேன்னு சொல்லணும்னா